வளமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட வீடியோக்களை முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு முன்னாடி பின்னாடி விளம்பரங்கள் வேணால் அதை பாருங்கள். என்னோடய விளம்பரத்துடைய ஆதரவு தொடர்ச்சியாக கிடைக்கும். நம்ம பார்க்குற விஷயம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, பல் பலமாக இருக்கணும், பல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் ஒரே தீர்வு ஏதாவது இருக்கான்னு, பல்களை எப்படி வளர்க்குறது, எந்த நேரத்தில் விளக்கணும், என்ன பொடி பயன்படுத்தணும், இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். எப்படி பல்லை வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரே பொருள் அப்படி ஏதாவது இருக்குதா? எல்லா பிரச்சனைகளுக்கும், ஈறு சம்மந்தப்பட்டது, பல்வலி, பல்வீக்கம், வாய்வலி, இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயுருவி வேர்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லை கிராமப்புறங்களில் கிடைக்கும். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அது சம்மந்தமாக நான் சில பேரை கேட்டபோது இன்னும் அது எங்கே இருக்குன்னு எனக்கு சரியான தகவல் கிடைக்கல. காரணம், அது விளைச்சல் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அங்கங்கே காடுகளில் முளைச்சி கிடக்கும். விரைவில் அதை நான் காட்டி நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறேன். அந்த நாயுருவி வேறு ஒன்று இருந்தால் போதும், அதை வச்சு 6 மாதம் விளக்கலாம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ப்ரெஷ்ஷு கம்பெனி கூட சொல்லும், எங்கள் ப்ரெஷ்ஷை 3 மாதம் பயன்படுத்துங்க, தூக்கி போட்டு வேறு. ஏன்னா அது அந்த அதில் நுனியில் இருக்கிறதெல்லாம் வந்து வளைஞ்சு போயிடும், அந்த டெம்டேஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது அப்படி கிடையாது. 6 மாதம் நீங்கள் விளக்கலாம் அந்த நாயுருவி வேற வச்சு. சிறு வயதுலேருந்தே குழந்தைங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். இன்றைக்கி பல்லெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. பெரிய முன்னோர்கள்லாம் ரொம்ப நிறைய பேர் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு முதல் காரணம், நிறைய பேர் நாயுருவி வேர் வச்சு விளக்குனவங்க, இல்லைன்னா நாயுருவி அந்த வேருடைய பொடியை பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அந்த மூடியை கலந்துருந்துருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. பேஸ்ட்டுங்கிற பேரில் வந்து நிறைய வந்துருச்சு. க்ளோஸ்அப்பாக இருக்கட்டும், வந்து கோல்கேட்டாக இருக்கட்டும், நிறைய டாபரி, நிறைய பேர்களில் வந்திருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேயும் ஆர்கானிக் கலந்தது அப்படிங்கிறாங்க. வேதமும் விஞ்ஞானமும் கலந்ததுங்கிறாங்க. வேதத்தையும் விஞ்ஞானத்தையும் கலக்க முடியுமா? ஆனால் அந்த மாதிரிலாம் சொன்னோன்னா மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் 2 பிட்டை போட்டு விடுவாங்க. அது பார்த்திங்கன்னா பல்களை கடுமையாக பாதிச்சிடும். ஆயுர்வேதிக் சித்தான்னு சொல்லி சில பல்பொடி பேஸ்ட்லாம் வருது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு முறையில் சைடு எஃபெக்ட் கொடுக்குது. அப்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சில பொருட்கள் எமர்ஜென்சிக்கெலாம் என்னென்ன வச்சு பண்ணணும்னு, வேப்பம் பொடி வச்சு எப்படி பல் விளக்கணும். ஆனால் அந்த ஞாயிறு வேர் வச்சு பல் விளக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வந்து பல் வந்து வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள். அது கிடைக்காதவங்க வந்து அது பார்த்தது இல்லைன்னு சொல்கிறவங்கன்னா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் வாங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது வீடியோக்களில் காட்டுறேன். இல்லை உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் உடனடியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் முதல் முறையாக பார்க்குறவங்க அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.